எது போன்ற விஷயங்கள் சொல்வது சுலபம், செய்வது கடினம்? டெலிவரி பாய் வேலை பார்ப்பதற்கு எளிதாக தெரியும், ஆனால் கடினமான வேலை அது. இதில் பல சிரமங்கள் இருக்கும். தங்களுக்கு பசி எடுக்கும் அதே நேரத்தில்தான் தனக்கு வேலை கொடுப்பவர்களுக்கும் பசி எடுக்கும் என்று தனது பசியை ஓரங்கட்டிவிட்டு அடுத்தவர் பசியை தீர்க்க கடும் வெயிலிலும் மழையிலும் பலவிதமான வாகன நெருக்கடியில் ஆபத்துக்கள் அதிகம் நிரம்பிய சாலையில் அதிவேகமாக வருவார்கள். ஆனால் நாமோ இதையெல்லாம் உணராமல், ஏன் இவ்வளவு தாமதம், உனக்காக இவ்வளவு நேரம் நான் காத்திருக்க வேண்டுமா என்று கோபப்பட்டு அந்த ஊழியருக்கான மதிப்பெண்ணையும் குறைத்து போட்டு ஏதோ நீங்கள் வெற்றி பெற்றதைப் போல ஒரு சந்தோஷத்தை கேவலமாக உணர்ந்து கொள்கிறீர்கள். 8 மணி நேர வேளையில் உணவு இடைவேளைக்கு தாமதமாக உங்களை அனுப்பினால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் இந்த உணவு டெலிவரி செய்யும் நபர்களுக்கு அந்த அரை மணி நேர உணவு இடைவேளைதான் வேலை நேரமே. அந்த அரை மணி நேரத்தில் மட்டும் 50 ஆர்டர்கள். என்ன கொடுமையான வாழ்க்கை! எந்த வேலை செய்யும் நபரிடமும் கோபப்படாதீர்கள். அவர்களுக்கும் 1000 கவலைகள் இருக்கும். அடுத்த முறை நீங்கள் ஒருவரிடம் கோபப்படும் முன் அவரிடத்திலிருந்து அவரது கோணத்தில் சிந்தித்து பாருங்கள். பணம் கொடுப்பதால் ஊழியரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்காதீர்கள். கலெக்டர் வேலையை விட ஒரு காவலாளியின் வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கு மரியாதை வேறுபடுகிறது. நீங்கள் வணங்கும் எந்த இறைவனும் இத்தகைய பாகுபாட்டை காண்பதில்லை. ஆனால் அதிக இறை நம்பிக்கை உள்ள நீங்கள் ஏன் இந்த பாகுபாடு காட்டுகிறீர்கள்? எல்லா வேலையும் கடினமானதுதான்.